சார், காவல்துறை உயர் அதிகாரி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது அவருக்கு லாஸ்ட் மந்த்து செக் பண்ணப்போ, உடம்பு செக் பண்ணப்போ கொலஸ்ட்ரால் 800 இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இது ஒரு கடந்த 10, 12 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி இந்த ஸ்டேஜில் நிற்கிது. இப்போ நார்மலாக எது சாப்பிட்டாலுமே அவர் நெஞ்சில் நிற்கிது, சீக்கிரம் ஜீரணமாக மாட்டேங்குது, புள்ளியப்பமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன தீர்வு, எப்படி சரி செய்ய முடியும், எப்படி குணப்படுத்த முடியும், இது உண்மையிலே தீர்வு இருக்குதா? ஏன்னா ஒரு 10 வருஷமாக தொடர்ச்சியாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. இதுக்கு தீர்வு என்ன டாக்டர்? அதாவது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் அப்படின்றது இப்போ ரீசண்டாக இப்போ அந்த பாஸ்ட் 15 இயர்ஸ் கடந்த 15 வருடங்களாக ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் பாதிக்கப்படுற நபர்கள் அதிகமாகிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு மெடிசன் சாப்பிட்றாங்க. பட் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ராலுடைய வால்யூம் அதிகமாகிட்டே போகுது, ஆனால் அது குறைய மாட்டேங்குது. பட் அதனுடைய பின்விளைவுகள் என்னென்னு அது சஃபர் ஆகிட்டு இருக்காரு. நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல். திருவள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. நோய் என்ன, அந்த நோய்க்கு உண்டான காரணம் என்ன, அந்த காரணத்தை நம்ம சரி பண்ணாமல் மேலோட்டமாக நம்ம எந்த சிகிச்சை எத்தனை வருடங்களுக்கு எடுத்தாலும் அது குணமாகாது. காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை சரி பண்ணாத வரையில் நீங்கள் எத்தனை 15 வருடங்கள் தொடர்ந்து சாப்பிட்டாலும் காம்ப்ளிகேஷன் இன்னும் மேலும் 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 ஒர்ஸ் ஆகிட்டு தான் போகணுடைய நார்மலாக. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போது நீங்கள் சொல்லியிருக்கிற சாருடைய கேஸ். என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு சொன்னால், நான் எப்பவுமே ஜென்ரலாக சொல்கிறது நம்பர் 1 கர்மா. அந்த கர்மாவை சரி பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது அது இன்டர்னல் ரீசன், கண்ணுக்கு தெரியாத காரணம். கண்ணுக்கு தெரிந்த காரணம்னு சொல்லி வரும்பொழுது நாம் எது சாப்பிட்டாலுமே அது உணவு டைஜஷன் ஆகும். நம்ம எந்த பொருள் சாப்பிட்டாலுமே அந்த பொருள் அடுத்த 4 ஹவர்ஸில் அது டைஜஷன் ஆகிட்டு அடுத்தடுத்த செக்ஷனுக்கு போயிட்டு ஒரு 8 ஹவர்ஸில் அது கம்ப்ளீட் ஆகும். மினிமம் 4 ஹவர்ஸ் எடுத்துக்கும். அந்த டைஜஷன் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு மினிமம் 4 ஹவர்ஸ் எடுத்துக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் உள்ள டைஜஷன் ஆகாமல் ஃபேட்டி கொழுப்பு பொருட்கள் டைஜஷன் ஆகாமல் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடும் வெளிப்பக்கம். ஸோ அதுதான் லிவர்னுடைய கல்லீரனுடைய செயல்பாட்டை பாதிக்கும். கல்லீரனுடைய செயல்பாடுகள் பாதிக்கும் பொழுது இது எந்த உணவு சாப்பிட்டாலும் அது ஜீரணம் ஆகாது. ஸோ கொழுப்பு பொருட்களை குறைச்சிக்கோங்க அப்படின்னு ஜென்ரல் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. கொழுப்பு பொருட்களை குறைச்சிக்கணும், அது கரெக்ட் தான், தப்பு கிடையாது. கொழுப்பு பொருட்களை குறைச்சிக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்ற கொழுப்பு விகிதம் அதிகமாக தான் இருக்குது. கொழுப்பு கண்டிப்பாக தேவை. கொழுப்பு இல்லைன்னா பாடியில் உள்ள ப்ராசஸ்லாம் நிறைய ப்ராசஸ் நின்றுடும். கொழுப்பு தேவை. அந்த கொழுப்பு பாடியில் எவ்வளோ அளவுக்கு தேவையோ அதுக்கு நேரம் 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு 10 மடங்குகள் அதிகமாகும் பொழுது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அப்போ அந்த கொழுப்பை ஜீரணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த இறைப்பைக்கு குடல்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அவர் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்பை டைஜஷன் பண்ண முடியாமல் இறைப்பை குடல்கள் தடுமாறும் பொழுது அது பேட்டியாக அப்படி இப்படி நிற்குது. இதுதான் பின்னாடி பேட்டி லிவராக மாறும். அதுக்கு நான் சிம்டம்ஸாக இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு டைஜஷன் ஆகலை, எது சாப்பிட டைஜஷன் ஆகலை, சாப்பிட முடியல, ஈவன் டீ குடித்தா கூட அது ஃபுல்லாக அப்சார்வ் ஆக மாட்டேங்குது அப்படின்றது அதோடைய முன் வெளிக்காட்டுதல் தான், ப்ரீ இண்டிகேஷன் தான். ஸோ இப்போது அதுக்கு முறையான மூலிகை மருந்துகள் தான் இதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மூலிகை மருந்துகளை தொடர்ந்து 12 வருஷமெல்லாம் தேவையில்லை, அதிகபட்சம் 1 இயர் போதும். நானும் இது அதிகபட்சம் 1 இயர்க்குள்ள சரி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் கேசஸ்லாம் 1 இயருக்கு மேலே நான் எதுவும் கொண்டு போனது. முறையாக என்ன விதிகளையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி முறையாக மூலிகை மருந்துகளை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக விதின் 1 இயரில் அதை நார்மல் கொண்டாட முடியும். % to % கொஞ்சம் வேரி ஆகும் டைம். பட் ஒரு 1 இயர் ரெகுலராக எடுத்தோம்னா கண்டிப்பாக ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் குறைஞ்சி நார்மல் பண்ணிடுவார். 1. ரெண்டாவது, போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லும் பொழுது அவரோட ஷிஃப்டிங் சிஸ்டம் இருக்கும். டே நைட் ஷிஃப்ட் இருக்கும். பொதுவாகவே எப்பயுமே ஒன்லி டே ஷிஃப்ட் மட்டும் இல்லாமல் நைட் ஷிஃப்ட்டும் கலந்து வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும், அவங்க போலீஸாக இருந்தாலும் சரி, ஆர்மியாக இருந்தாலும் சரி, அல்லது ஃப்ளைட் ஆப்ரேட்டர்ஸாக இருந்தாலும் சரி,
வண்டி ஆப்ரேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட்டர்ஸாக யாராக இருந்தாலும் சரி, நைட்டில் வந்து தூக்கம் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்களுடைய எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டமுடைய ஃபங்க்ஷன் வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ எந்த ஒரு பாதிப்பும் இந்த ஷிஃப்ட் சிஸ்டம் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஷிஃப்ட் சிஸ்டம் யாருக்கு இருந்தாலும், அது எந்த டிபார்ட்மெண்ட் யார் ஒர்க் பண்ணாலும், அவங்களுடைய பாடி ரிதம் வந்து நீங்கள் கொடுக்குற மெடிசனுக்கும் நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணுறது? ஷிஃப்ட் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணி ஆகணும், அது சூழ்நிலை, அது கட்டாயம். அது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சாதாரணமாக எல்லா மக்களாக நானும் மருந்து சாப்பிட்றேன், நானும் இருக்கேன்ற மாதிரி இல்லாமல் இவங்க கொஞ்சம் ஸ்பெஷலாக எஃபர்ட் எடுக்கணும், அடிஷ்னல் எஃபர்ட் எடுக்கணும். அது மாதிரி அடிஷ்னல் எஃபர்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 1 வருடத்தில் அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தை நார்மல் பண்ணி சரி பண்ணலாம். இவருடைய பிரச்சனை வந்து 80% மேலே முத்தி போச்சுன்ற சிம்டம்ஸ் தான் இது. இப்போ அந்த 10-20 இல்லை, எபோவ் 80 இருக்காது. அந்த 100க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னெச்சரிக்கையாக மூலிகை மருந்துகளை வந்து முறையாக எடுத்துக்கிட்டு சில பயிற்சிகளெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு கர்மாவை கொஞ்சம் சரி பண்ணோன்னா 100% வெளியே வர முடியும். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.